ஹலோ மக்களே, இது எபிசோடு 79. இதுதான் உங்கள் பெரிய தல நிகழ்ச்சி. ஆனால் இந்த பார்வதி உண்மையிலே கமருதீனை லவ் பண்ணுறாங்களா இல்லை கேமுக்கோசரம் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படிதான் எனக்கு தோணுது. அப்படி நம்ம பார்வதி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணது எல்லாம் இந்த பிக் பாஸ் டேப் ரெக்கார்டு போட்டு வச்சுட்டு இருக்காரு. ஸோ நாளைக்கே நான் வெளியே போயிட்டு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டா கூட இந்த வெளியே இருந்து பார்க்குற மக்கள் என்னை தப்பாக நினைப்பாங்க. ஸோ வெளியே இருந்து நினச்சி கூட நான் பயப்படல, எங்கள் அம்மாவை நினச்சி தான் நான் பயப்படுறேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் எடுத்து புரிய வைக்க போகிறேன் எங்கள் மம்மி வந்தா அப்படின்ட்டு நம்ம பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கமருதீனை, அடி பாவி, இத்தனை நாள் என் கூட பழகுனதெல்லாம் பொய்யாடி, நான் உனக்கு என்னாடி பாவம் பண்ணேன் அப்படின்னுட்டு கமருதீன் அவர் பாட்டுக்கு எழுந்து போயிட்டாரு. மறுபடியும் பார்வதி அவர் எழுந்து போன உடனே உங்களுடைய மாய வழியில் சிக்க வச்சுட்டாங்க. அது எப்படி கமருதீன் கூப்பிட்டாங்கன்னா, பேபி பேபி போகாத பேபி, நான் சும்மா தான் சொன்னேன், வந்து உட்காரு பேபி அப்படின்ட்டு கமருதீனை கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டாங்க. சரி, ஓகே, இப்போ தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்னும் நிறைய பண்ணுவாங்க, போக போக சொல்கிறேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்னொரு கான்வர்சேஷன் வேற பார்வதியும் கமருதீனுக்கும் நடந்தது. அது என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம கமருதீன் வந்து பார்வதி கிட்ட, உங்கள் அப்பா அம்மா உள்ளே வர்றது தான் எனக்கு பயமாக இருக்குது, அதுவும் உள்ளே வந்து 24 hours வேறு இருக்க போகிறாங்க, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணா, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா எல்லாம் என்னை உள்ளே வச்சு அடித்தா நான் என்ன பண்ணுறது, எனக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு பார்வதி கிட்ட சொல்ல, எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, ரொம்ப மெச்சூரான இருப்பான்ட்டு சொல்கிறாங்க நம்ம பார்வதி. இந்த கான்வர்சேஷன் நடுவில் நம்ம கானா வினோத்தும் அமித் சாரும் வராரு. அப்படி அவங்க கிட்ட நம்ம கமருதீன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மச்சான் இவ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மச்சான், என்னை பிரேக்கப் பண்ணுற மாதிரியே பேசுகிறான் மச்சான் இவ. அப்பப்போ வாட்டர் மெலன் ஸ்டார் கிட்டலாம் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கான் மச்சான், நான் வந்து இவ்வளோ பேட் டச் பண்ணுறேன்னா என்னவோ இவ பெரிய உலக மாதிரி பண்ணுறான் மச்சான். அப்படி இவங்க வச்சு ஹெல்த்தி கான்வர்சேஷனுக்குள்ள இவங்க குட் டச் பேட் டச் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க பண்றது ஒரு சம்பவம் 2 சம்பவமா இருந்தா பரவாயில்ல, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இவங்க பண்றது எல்லாமே சம்பவமா தான் இருக்கு. அப்படி இவங்க மறுபடியும் இன்னொரு கான்வர்சேஷன் வைக்கும் போது என்னென்னலாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீனும் நம்ம பார்வதியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி என்ன கமருதீன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, டே கம்மு, நான் அன்னைக்கு நீ குட் டச் பண்ணியா பேட் டச் பண்ணியா அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்டா அப்படின்ட்டு பார்வதி வந்து கமருதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கமருதீன் வந்து, இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் உனக்கு மரியாதை இல்லை அப்படின்ட்டு நம்ம கமருதீன் வந்து கை கழுவிட்டாரு. அதுக்கு நம்ம அமித் சார் வந்து, பார்வதி நீ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லை பார்வதி அப்படின்ட்டு நம்ம பார்வதி கிட்ட அமித் ப்ரோ சொல்கிறாரு. அது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி வந்து, பேபி நான் அப்படி சொல்லலை பேபி, வா பேபி, பேபி நான் அப்படி சொல்லலை பேபி அப்படின்றாங்க. இந்த மாதிரி பேபி கீபின்னு சொல்கிறவெல்லாம் வச்சுக்கோன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்ட்டு நம்ம கமருதீன் சொல்கிறாரு. இது ஒரு வைரலாகவே நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் போயிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பார்வதி பண்ணுறா அப்படின்ட்டு கமருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. இதை ஒட்டு கேட்ட திவ்யா வந்து, ஓஹோ பார்வதி வந்து இதெல்லாம் ஒரு கேமாக தான் பண்ணுறா, அவளுக்கு குட் டச்சுனா என்ன பேட் டச்சுனா என்னன்னு தெரியல. அப்போது அவங்க லிவிங் ஹாலில் உட்காந்து கை கால் இப்போ அவங்க மேலே பார்த்து கமருதீன் மேலே பார்த்துக்கிறது, கை காலை டச் பண்ணுறது, ஸ்ட்ரெச் பண்ணும் போது கை கால் அமுத்தி விடுறது, அதெல்லாம் என்னது அப்போது அதெல்லாம் குட் டச் பேட் டச் இல்லையா, அவளுக்கு குட் டச் பேட் டச் என்னன்னே தெரியலையே அப்படின்ட்டு நம்ம திவ்யா வந்து சாண்டா கிட்ட சொல்கிறாங்க. இந்த வீட்டு வாரத்தோட தலை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கமருதீன் தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல டவுட் வந்திருக்கும், இவரே சரியாக மைக் மாட்ட மாட்டார், இவர் எங்கே தலையாக இருக்க போகிறான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிக் பாஸ்க்கு இதே டவுட் தான் வந்தது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு போர்டில் மாட்டி விட்டாங்க நம்ம ஹவுஸ்மேட்ஸு. எனக்கு இந்த கிளிப்ஸை பார்த்த உடனே இந்த கமருதீன் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டான்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படி என்ன இவங்க பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்கு கான்வர்சேஷன் நடக்கும்போது மறுபடியும் 2 பேரும் ஒன்றா ஆகிட்டாங்க, மறுபடியும் பேசினாங்க. நானும் சரி கமருதீன் நல்லா ப்ளே பண்ணுறாரு, இதுக்கு மேலே கொஞ்சம் எல்லாத்தையும் திருத்திப்பாருன்னு நான் நினச்சேன். மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. இது யாருக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் தான் இந்த கேம் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அவருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது. இதுக்கப்புறம் ஃபேமிலி டாஸ்க்குன்னு ஒன்று வச்சாங்க. அந்த டாஸ்கில் என்ன பண்ணோன்னா, யாரோட ஃபேமிலி வராங்களோ அவங்களுக்கு ஒரு கேம் வைப்பாங்க. அந்த கேமில் அந்த டாஸ்க் ஃபினிஷ் பண்ணாதான் அவங்க ஃபேமிலி பார்க்குற மாதிரி அந்த கேம் வந்து பிக் பாஸ் செட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இந்த கேம்குள்ளே யாரோட ஃபேமிலி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவோட ஃபேமிலி தான் வந்தாங்க. நம்ம சாண்ட்ராவோட 2 குழந்தைகளும் அவருடைய ஹஸ்பண்டும் வந்தாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே எமோஷ்னல் கண்டென்ட் தான் போயிட்டு இருந்தது. எனக்கே கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு எமோஷ்னலாக போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ராக்கு நம்ம பிரஜன் அட்வைஸ் பண்ண, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, சண்டை போடாது அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ண,
அதுக்கப்புறம் பிக் பாஸோட டைம் முடிஞ்சது. இந்த டைம் முடிஞ்சதுனால அவங்களுடைய 2 குழந்தைகளும் வந்து பிக் பாஸ் கிட்ட, "பிக் பாஸ் எனக்கு இன்னும் 5 நிமிஷம் பர்மிஷன் குடுங்க. மம்மி கிட்ட பேச" அப்படின்னு கேட்க, பிக் பாஸும் பர்மிஷன் குடுத்தாரு. மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 மினிட்ஸும் எமோஷனல் கன்டென்ட் போயிட்டு இருந்தது. இந்த கன்டென்ட்ல நீங்க யாரும் அழுவ வேணாம். மறுபடியும் அந்த 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே இவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நம்மளும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவுக்கு வந்தவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க மக்களே.